ரோபோட்டிக்ஸ் சிகிச்சையில் புதிய முயற்சி. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக்ஸ் மருத்துவ உபகரணத்தை கொண்டு டெல்லியில் இருந்து கோவையில் உள்ள நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உபகரணங்களால் மிக குறைந்த செலவில் அறுவை சிகிச்சைகள் செய்ய இயலும் என கோவை இந்துஸ்தான் மருத்துவமனை மருத்துவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் வரவு சிகிச்சை முறைகளை எளிதாக்கி வருவது ஒருபுறம் இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை அறையில் நடைபெற்றது. இதில் சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் ராமலிங்கம் மற்றும் அவரது குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினர். மருத்துவத்துறையில் தற்போது அதிநவீன ரோபோட்டிக்ஸ் சிகிச்சையில் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உபகரணங்களே பெரும்பாலான மருத்துவமனைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்த அவர், இதனால் அறுவை சிகிச்சைகளுக்கு அதிகம் செலவு செய்யப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக்ஸ் உபகரணங்களை கொண்டு இந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டதாக கூறியவர், குறிப்பாக நியூடெல்லியில் உள்ள குருகிராம் பகுதியில் இருந்து சுமார் 2362 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவையில் உள்ள ஒரு நோயாளிக்கு ரோபோட்டிக்ஸ் வாயிலாக சிகிச்சை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். மிக தொலைவில் இருந்து செய்த இந்த சிகிச்சை மருத்துவ உலகில் ஒரு சாதனை முயற்சியாக பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் இனிவரும் காலங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தினால் மிக குறைந்த செலவில் அதிநவீன சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது SS இன்னோவேஷன்ஸ் இன்டர்நேஷனல் இன்கின் நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் கதிர் ஸ்ரீவத்சவா உடன் இருந்தார். இந்த ரோபோட்டிக்ங்கிற ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இப்போ கோயம்புத்தூரில் 4-5 ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதில் ஹிந்துஸ்தானில் மேட் இன் இந்தியா ரோபோ, அதாவது SSI அப்படிங்கிற கம்பெனி, சுதிர் ஸ்ரீவத்சவா இன்னோவேஷன்ஸுங்கிற கம்பெனி ஒரு 12 வருஷ கடின ஆராய்ச்சி உழைப்புக்கு பின்னால் இந்தியாவிலேயே இதை தயாரித்து ஒரு 150 இதே மாதிரி கருவிகளை ஆல் ஓவர் இந்தியா சில ஆசியா கண்ட்ரிகளுக்கு கூட இப்போ அனுப்பி வச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பண்ண அந்த டவின்சி அப்படிங்கிற ரோபோ கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தொழில் நுணுக்கம் இருக்குது. அது இல்லாமல் சில அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா இந்த ரோபோ பாதி விலைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம நாட்டிலே தயாரிக்கிறோம். இதில் 340 ஆராய்ச்சியாளர்கள் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இதில் என்னென்னா, ஆரம்பத்தில் 2வதாக நான் வாங்கினதுனால எங்களுடைய அறிவுரையெல்லாம் கேட்டுட்டு என்னென்ன மாறுதல் பண்ணணுமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு உதாரணமாக ஒரு சிசர்ஸ் இப்படி கட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் ஐடியா கேட்டுக்கிறதுக்கு அவங்க விருப்பத்தோடு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய அனுகூலம் நமக்கு. ஏன்னா நம்ம மற்ற கம்பெனி, வெளிநாட்டில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனி, சைனீஸ் கம்பெனி அல்லது நெதர்லாந்து கம்பெனிலாம் இருக்குது. நம்ம சொன்னால் அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. நம்ம ஐடியாவெல்லாம் ரொம்ப பெரிய ஆள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க, லண்டனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொன்னால் தான் கேட்பாங்க. இது நமக்கு வேணுங்கிற மாறுதலை செஞ்சு நமக்கு வேணும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுக்கறதுனால இந்த பெனிஃபிட் நம்ம பேஷண்ட்களுக்கு கிடைக்கிது. ஒரு நம்ம உதாரணமாக நம்ம சர்ஜரி, இந்த சர்ஜரி 5 மணி நேரம் சர்ஜரி பண்ணி நார்மலாக ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆகிறத 1.5 லட்சத்துக்கு நாங்கள் முடிச்சு கொடுப்போம். ஏன்னா உனக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு இவ்வளோ தான் சார் முடியும், ஓப்பன் சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகுனா 1.5 லட்சம் ஆகும், அதே அளவுக்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்கு ஆதாயம், இதில் பெரிய வருமானம் வரணுங்கிறது எங்களுக்கெல்லாம்
வாழ்க்கையில் குறிக்கோள் கிடையாது. இந்த டெக்னாலஜி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் பெஸ்ட்டா அப்படின்னா அதுதான் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வாங்கிக்கிறது. அவங்கள வற்புறுத்தியோ கஷ்டப்படுத்தியோ நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் எங்கள் மனநிலை அப்படி இல்லை. நாங்கள் சந்தோஷமாக பண்ணுறோம். இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையை இவ்வளோ தொலைதூரத்திலிருந்து இவ்வளோ நுணுக்கமாக பண்ணி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் 2 நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சது வந்து எங்கள் டீமுக்கு வந்து மிக மிக சந்தோஷம். பேஷண்ட்டும் ரொம்ப நல்லபடியாக இருக்கார். ஸோ இதுதான் இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜியோட அட்வான்டேஜ். இந்த எஸ்எஸ்ஐ இதில் வச்சுட்டு இருதய ஆப்ரேஷன் கூட பண்ண முடியுது. இருதய ஆப்ரேஷன் பண்ண முடியுது, தொலைதூரத்திலிருந்து பண்ண முடியுது. நான் இப்போ எங்கள் டீம் வந்து இங்கே இருந்து இப்போ காஷ்மீரில் இருக்கிற நான் ட்ரைனிங் வந்து ஒரு 350 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் லேப்ரோஸ்கோப்பியில். ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ஜென்ரல் சர்ஜரி, லேப்ரோஸ்கோப்பி, யூராலஜி எல்லாம் ஒன்றா நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதில் தான் இப்போ 40 வருஷமாக எங்களுக்கு பழக்கம் இபிஎஸ். இப்போ வந்து நான் வந்து 100 சிட்டிக்கு போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் லேப்ரோஸ்கோப்பியை. காஷ்மீர் போவேன், கல்கட்டா போவேன், நேபாள் போவேன், பர்மா போவேன், ஹாங்காங் போவேன், சைனா போவேன், எத்தனையோ 25 கண்ட்ரிக்கு போய் சொல்லி கொடுத்துருந்தோம். அது என்றைக்குமே முடியுமா? நமக்கு நேரம் வீணாகுது, அந்த நாளில் வருமானம் இல்லாமல் போகுது. பெரிய உதவி செய்கிறாங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஃபிசிக்கலாக போகணும், ஒரு ரிஸ்க் எடுத்து தானே போகிறோம். ஃப்ளைட்டில் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நம்ம உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். ஸோ ஒரு தடவை காஷ்மீரில் நான் ஆப்ரேட் பண்ண போனப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியே வர்ற குண்டு பக்கத்து பில்டிங்கில் குண்டு வெடிக்குது. ஸோ அது எனக்கு கூட உயிருக்கு ஆபத்து ஆயிருக்கலாம். இந்த மாதிரி 100 விதமான சிட்டிஸுக்கு போய் ஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் 30 வருஷமாக. பட் இன்றைக்கி வந்து இங்கே இருந்து அதே உதவியை நான் வந்து ரோபோவில் பண்ண முடியும். நீங்கள் பாம்பேயில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்னோடய ட்ரெயின் வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் பெரிய கேஸு, கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ண முடியுமான்னா என்னால் முடியும். அதுக்கு வந்து இங்கே வந்து டெக்னாலஜி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு எங்கள் டீம் வந்து சபரி, பாலா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் வேணுங்கிற உள்கட்டமைப்பை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. டாக்டர் சதீஷ் பிரபு, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அவரும் உறுதுணையாக இருக்கிறாரு. ஸோ டீம் நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கருவி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டெக்னாலஜி ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது இந்த ஒரே கம்பெனி எஸ்எஸ்ஐயில் மட்டும்தான் இப்போதைக்கு புழக்கத்தில் இருக்குது. மற்ற கம்பெனியெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க, எதா ஆயிருமா அப்படிங்கிறது. அதனால் நாங்கள் வந்து நோயாளிகிட்ட விளக்கமாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற டீம் வந்து எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க, என்னன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால எங்களுக்கு மட்டும் இது ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜ் இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இந்த அறுவை சிகிச்சை என்னென்னா, ஒரே வர குழாய் வந்து பிறவியிலேயே அடைத்து 10 மடங்கு அகலமாயிடுச்சு. விரல் சைஸ் இருக்கிறது, கை சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதை என்ன பண்ணணும்னா கட் பண்ணி அடைப்பை எடுத்துட்டு அந்த பகுதியை வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தையல் போட்டு, அதுக்கு பேர் டெய்லரிங்னு பேர். ஸோ வயிற்றுக்குள்ளேயே தைக்கணும், ஒரு 10 சென்டிமீட்டருக்கு தைக்கணும், நுணுக்கமாக ஈக்குவலாக தைக்கணும். இல்லாட்டி ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும். தைச்சு அந்த அடைப்பு இருக்கிற பகுதியை நீக்கிட்டு நார்மலாக இருக்கிற இடத்துல பிளாடரில் வந்து வேறு இடத்துல வைக்கணும். இதுக்கு பேர் ரீஇம்ப்ளான்டேஷன் அப்படின்னு பேர். இம்ப்ளான்ட்னா கொண்டு போய் வைக்கிறது, ரீஇம்ப்ளான்டேஷன்னா அடைப்பை எடுத்துட்டு வேறு இடத்துல வைக்கிறது. இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த அறுவை சிகிச்சை அப்போ நான் வந்து டெல்லியில் எஸ்எஸ்ஐ ஆஃபீஸில் இருந்து இயக்குனேன் அந்த கைகளை.
இங்கே வந்து பெட்சையில் டாக்டர் செந்திலும் டீமும் மிஸ்டர் ஷியாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்தி என்ன கருவி டக்குன்னு எடுத்து கொடுக்கணும், இவர் எடுத்து கொடுக்குறத அவருக்கு உள்ள செலுத்துவார், நான் வந்து அந்த கையில் வந்து அதை அசைப்பேன். ஸோ 3 பேரும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நடந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய இவ்வளோ தொலை தூரத்தில் இவ்வளோ நுணுக்கமாக பண்ணுது. இதுதான் முதல் தடவை. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.